ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருமே நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி நம்ம புளி சோறு செய்ய போகிறோம். புளி இவ்வளோ எடுத்துக்கலாம், எடுத்து ஊற வச்சுக்கலாம். மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் கடலெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். கடுகு இவ்வளோ போட்டுக்கலாம். அரைப்படி சாப்பாடுக்கு இப்போ புளி சாப்பாடு செய்ய போகிறோம். அதுக்கு கருவேப்பிலை, மிளகா வத்தல் போட்டுக்கலாம். போடுங்க. இது ரொம்ப உள்ள கொண்டு போகாது. கடுகு பொரிஞ்சிச்சு, வரமிளகா போட்டுக்கலாம். அம்மா கிண்டிக்கலாம். கரைச்சி வச்சு புளி தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு இவ்வளோ, வெங்காயம், மஞ்சப்பொடி இவ்வளோ, பெருங்காயப்பொடி இவ்வளோ, வெந்தயப்பொடி இவ்வளோ. இது 4 இவ்வளோ எடுத்துக்கலாம். இது 4 இவ்வளோ எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். இவ்வளோ தோலெல்லாம் நல்லா எடுத்து இப்படி வச்சுக்கலாம். நல்லா அது மாதிரி கொதிக்கட்டும். நல்லா கெட்டியாக கொதிச்சு கெட்டியாக வரும். அது மாதிரி இருக்கட்டும். குழம்பு இந்தளவு ரெடியாகவும் சாப்பாடில் ஊற்றி கிண்டிக்கலாம். நிலக்கடலை சாப்பாடுக்குள்ளேயே போட்டுக்கலாம். குழம்பு இதில் ஊற்றிக்கலாம். கிண்டிக்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல மண்சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டுக்கலாம். வெங்காயம் 1, தக்காளி 1 கட் பண்ணி எடுத்துக்கலாம். கடுகு பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கலாம். உப்பு இவ்வளோ போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். 2 முருங்கைக்காய், 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கா, அதை போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். புளி இவ்வளோ கரைச்சி எடுத்துக்கலாம். இதை தண்ணியை ஊற்றிக்கலாம். வீட்டில் அரைச்ச மசாலா பொடி இவ்வளோ போட்டுக்கலாம். ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். கிண்டிக்கலாம். தண்ணி இன்னும் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் கொதிக்கட்டும். காய் நல்லா வெந்துடும். இந்த அளவுக்கு ரெடி ஆகும், இறக்கிக்கலாம். காய் வந்துருச்சான்னு பார்க்கலாம். வந்துருச்சு. சாப்பிட்டு பார்க்கலாம். பிஸ்குட் நல்லா சூப்பராக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.